வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ்பி வேலன். இந்த விட நம்ம ரவுலட் ஆக்ட் அப்படின்றதும் அதை தொடர்ந்து வந்த ஜாலியன்வாலா பாக் மசாக்ரி, ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்படின்றத பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோட லிங்க் அப்படின்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ ரவுலட் ஆக்ட், இந்த ரவுலட் சட்டம் அப்படின்னு நமக்கு எப்போ வரப்பட்டுச்சு அப்படின்னா 1919ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல வரப்பட்டது. ஆங்கில அரசாங்கத்தால் இந்தியா மேல கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் சிட்னி ரவுலட் அப்படின்னு ஒருத்தர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால இந்த சட்டத்தின் பேர் ரவுலட் சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ இந்த சட்டம் அப்படின்றது இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு மகாத்மா காந்தியார் அவர்களை தொடர்ந்து ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நமக்கு அகிம்சை வழியில் சத்தியாகிரகம் அப்படின்னு நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் மூலியமா நிறைய வெற்றிகள் அப்படின்றது இந்தியாவுக்கு கிடைச்சு இந்தியர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படி நம்ம ஈஸியா அந்த மாதிரி சத்தியாகிரகங்களை நம்ம அடக்கி ஒடுக்கலாம் அப்படின்றதுக்காக சர் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் என்ன பண்றார், இங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். அந்த சட்டம் அப்படின்றது என்ன சொல்லுது, எனிபடி கேன் பி அரஸ்டட் வித்தவுட் வாரண்ட். அதாவது இந்த சட்டம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, எனிபடி கேன் பி அரஸ்டட் வித்தவுட் வாரண்ட். அதாவது பிடி உத்தரவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாரண்ட் இருக்குல்ல, இந்த வாரண்ட் இருந்தால் தான் யாரையும் நம்ம கைது செய்ய முடியும். அந்த நேரத்தில் சரி, இப்போவும் சரி. அப்படி இருக்கும்போது இந்த வாரண்டே இல்லாமல் யாரை வேணாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. ஓகேவா? நான் இப்போ இந்தியர்கள் யாரும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாரண்ட் அப்படின்றது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பிடி உத்தரவு இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரெண்டாவது, எனிபடி கேன் பி imprisoned அப்படின்னா நமக்கு சிறையில் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எனிபடி கேன் பி imprisoned வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நமக்கு கைது செய்யறாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு கோர்ட்டு கொண்டு போவாங்க. ஜட்ஜ் அப்படின்ற முன்னாடி விசாரணை அப்படின்னு நடக்கும். அந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா நம்ம குற்றம் உள்ளவர் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆதாரங்கள் அப்படின்றது இருந்துச்சுன்னா நமக்கு சிறை தண்டனை அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சட்டம் என்ன சொல்லுது, வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது விசாரணை இன்றி, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம நமக்கு சிறையில் அடைக்கப்படலாம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன ஏதோ பிடிக்கல, நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாலுமே என்ன அரெஸ்ட் பண்ணலாம். எது இல்லாமலே, வாரண்ட் இல்லாமலே, எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனாலும் நான் என்ன வாரண்ட் இல்லாமலே என்ன அரெஸ்ட் பண்ணலாம். வாரண்ட் அரெஸ்ட் பண்ணி நேராக கோர்ட்டு கொண்டு போவாங்களா, ஜட்ஜு கிட்ட போவாங்களா, விசாரணை நடக்குமா, எதுவுமே நடக்காது. நேராக இன்வெஸ்டிகேஷன் இல்லாமலேயே அவங்களை சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ இந்தியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் அப்படின்றதுக்கு எதிராக மகாத்மா காந்தியார் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங் அப்படின்றது எங்க நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1919ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி, மார்ச் 18, அந்த மீட்டிங் அப்படின்றது நம்மளோட மெரினா பீச், அதாவது நம்மளோட மெட்ராஸ் இருக்குல்ல, இப்ப இருக்கக்கூடிய சென்னை, இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை, மெரினா பீச் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெரினா பீச்சில் வச்சு ஒரு பெரிய மீட்டிங் அப்படின்னு நடக்கு. அதில் யார் ஸ்பீச் கொடுக்குறா, உரையாற்றுறா அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தியார் அவர்கள் ஒரு உரையாற்றுறாங்க. ஓகேவா? இந்த மெரினா பீச்சில் வச்சு மகாத்மா காந்தியார் அவர்கள் இதில் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச்சில் நமக்கு இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றது இட்ஸ் அ பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ரவுலட் சட்டம் நமக்கு ஒரு கருப்பு சட்டம். யார்களுக்கு கருப்பு சட்டம்? இந்தியர்களுக்கு ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியார் அவர்கள் இந்த ரவுலட் சட்டத்தை எதிராக பேசுறாங்க. ஸோ அந்த காந்தியார் அவர்கள் இந்த கருப்பு சட்டம், இந்த ரவுலட் சட்டம் அப்படின்றது இந்தியர்களுக்கு ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, அதாவது நமக்கு மார்ச் மாசம் கொண்டு வரப்பட்ட இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு நேஷனல் ஹர்த்தால் அப்படின்னு பண்ண போறோம். ஹர்த்தால் அப்படின்னா நமக்கு பந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ ஏப்ரல் 6ஆம் தேதி 1919ஆம் வருஷம் நம்ம ஒரு பெரிய தேசிய பந்த் அப்படின்றது நடத்த போறோம். இந்த பந்த்ல, அதாவது இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரான இந்த பந்த்ல எல்லா இந்தியர்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த பந்த் அப்படின்றது நடக்கப்படுது. இந்த பந்த் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, அதாவது ரொம்ப வீரியமா எந்த பகுதியில் நடக்கு அப்படின்னா பஞ்சாப் ரீஜியன், பஞ்சாப் பகுதியில் நடக்குது. இத பஞ்சாப் பகுதியில் ரொம்ப சூப்பரா இந்த பந்த் அப்படின்றத யார் நடத்துறான்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேர் நடத்துறாங்க. ஒருத்தர் பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேர் சத்யபால், இன்னொருத்தர் பேரு சைஃபுதீன் கிச்லு, இன்னொருத்தர் பேரு சைஃபுதீன் கிச்லு. இந்த சத்யபால் அப்படின்றவரும் இந்த சைஃபுதீன் கிச்லு அப்படின்றவர் தான் பஞ்சாப் பகுதியில் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரான அந்த பந்தை சூப்பராக நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன பண்றாங்க, இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி பந்த் நடத்துறதுக்காக. எப்போ இந்த 2 பேரும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி, ஏப்ரல் 9, 1919, ஏப்ரல் 9, 1919 இந்த 2 பேரும் சத்யபாலும் சைஃபுதீன் கிச்லு அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட இவங்களுக்கு எதிராக, அதாவது இந்த 2 பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு அரேஞ்ச் பண்றாங்க. அந்த போராட்டம் அப்படின்றது எங்க நடக்கு, பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜாலியன்வாலா பாக் அப்படின்ற ஒரு பூங்கால நடக்குது. இப்போ அந்த போராட்டம் அப்படின்றது யாரை விடுதலை பண்ணணும், சத்யபால் சைஃபுதீன் கிச்லு அப்படின்ற 2 பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படின்ற அந்த போராட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது.
அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 13, 1919 எந்த இடத்துல? ஜாலியன்வாலா பாக் அப்படின்ற இந்த படத்துல கூடிய இந்த பூங்கால தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த 1919 ஏப்ரல் 13 அப்படின்றது, இந்த ஏப்ரல் 13 அப்படின்றது சீக்கியர்களுக்கு பைசாக்கி டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைசாக்கி டே அப்படின்னா, பைசாக்கி தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன தினம் கொண்டாட போறோம்? நமக்கு பொங்கல் அப்படின்றது தினம் வந்து கொண்டாட போறோம். அத மாதிரியே சீக்கியர்களுக்கு பைசாக்கி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட அறுவடை திருநாள். நம்ம அறுவடை திருநாளை தானே பொங்கலா கொண்டாடிட்டு இருக்கோம். அதே பொங்கல் தான் அவங்களுக்கு பைசாக்கி டே. இந்த பைசாக்கி தினமான ஏப்ரல் 13 தான் இந்த போராட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூங்கா அப்படின்றது ஓகேவா, ஒரு பெரிய பூங்கா, ஒரு 7.5 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பூங்கா, இந்த ஜாலியன்வாலா பாக் அப்படின்ற பூங்கா. இந்த பூங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாசல் அப்படின்றதான் இருக்குது, ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணதான் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூங்கால ஒரு சைட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்க? இந்த பைசாக்கி தினத்தை கொண்டாட வந்திருக்கக்கூடிய மக்கள், அதான் அந்த பூங்கால தான் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறதுக்காக, செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய மக்கள். இன்னொரு சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? இவங்க எல்லாருமே போராட்டக்காரர்கள். யாருக்கு எதிரா? அதான் அந்த காவலர்களுக்கு எதிராக சத்தியபாலியும் சைஃபுதீன் கிச்சிலையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இன்னொரு பக்கம் வந்திருக்காங்க. இன்னொரு மக்கள், அப்பாவி மக்கள், அந்த பைசாக்கி தினத்தை கொண்டாட வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாப் பகுதியில் இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கிலேய காவலர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படின்னு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்றா? அங்க இருக்கக்கூடிய பஞ்சாபோட கவர்னரா இருக்கக்கூடிய மைக்கேல் ஓ டயர் அப்படின்ற ஒருத்தர் முடிவு பண்றார். மைக்கேல் ஓ டயர். இந்த மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவர் என்ன பண்றாரு? ஒரு உத்தரவு கொடுக்கிறார். யாருக்கு உத்தரவு கொடுக்கிறாரு? பஞ்சாபுக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃப், ஒரு படைத்தளபதி ஒருத்தர் இருக்கிறார். பஞ்சாபின் படைத்தளபதி பேர் என்ன அப்படின்னா, பஞ்சாபின் படைத்தளபதி பேரு ரெகினால்டு டயர். இந்த பஞ்சாபின் கவர்னரா இருக்கக்கூடிய மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவர் என்ன பண்றாரு? அந்த பஞ்சாபோட படைத்தளபதியா இருக்கக்கூடிய ரெகினால்டு டயர் அப்படின்றவருக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு? இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றது ஜாலியன்வாலா பாக்ல நடக்குது, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு அப்படின்றது போடப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாபின் படைத்தளபதியா இருக்கக்கூடிய ரெகினால்டு டயர் இருக்கார்ல, இவர் என்ன பண்றாரு? தன்னோட படைகள் எல்லாத்தையும் கூட்டு வரார். கூட்டிட்டு நேரா எங்க வராரு? நேரா இந்த பூங்காவுக்கு வரார். இந்த பூங்காவுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் சொல்லி சொன்னோமா, இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லா அந்த ராணுவ வீரர்களை வச்சு, ஓகே, துப்பாக்கிகளை வச்சு மறிச்சிடறாங்க. ஓகே, யாருமே அந்த பூங்கா விட்டு வெளியில வராத மாதிரி மறிச்சிடறாங்க. மறிச்சுட்டு அந்த ரெகினால்டு டயர் அப்படின்றவர் என்ன பண்றாரு? ஒரு உத்தரவு போடுறார். அதாவது உள்ள ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. ஓகே, தாங்க கிட்ட இந்த கடைசி தோட்டா அப்படின்றது, கடைசி புல்லட் அப்படின்றது தீர்ற வரைக்கும் உள்ளுக்குள்ள துப்பாக்கி சூடு அப்படின்னு அந்த என்ட்ரன்ஸ்ல நடத்தப்படுது. உள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்கள், அப்பாவி இந்தியர்கள். ஏன்னா இப்போ ஒருத்தங்களாவது போராட்டக்காரர்கள், அவங்களுமே வன்மையான முறையில போராட்டம் பண்ணல, நார்மலா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் பண்ண வந்திருக்காங்க. அதாவது பரவாயில்ல, இன்னொரு மக்கள் அப்படின்னு எதுக்கு வந்திருக்காங்க? அந்த தினத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க, பைசாக்கி தினத்தை. அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய அப்பாவி இந்தியர்களுக்கு எதிராக நமக்கு உள்ள துப்பாக்கி சூடு அப்படின்றது நடத்தப்படுது. ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அப்படின்னவங்க உயிர் அப்படின்றது வந்து அதுல வந்து பறி போகுது. இப்படி போகும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்க ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அபிஷியலா. என்ன அபிஷியல் ரிப்போர்ட் அப்படின்றது? உள்ள இறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 379, 379 இந்தியர்கள் தான் அதுல இறந்தாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது நமக்கு வருது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய கொடூரமான ஒரு தாக்குதல் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அப்பாவி இந்தியர்கள் மேல நடத்தப்பட்டிருக்கு. யார் நடத்தியிருக்கா? நடத்த சொன்னவர் மைக்கேல் ஓ டயர் அப்படின்ற பஞ்சாபின் கவர்னர். நடத்தியவர் பஞ்சாபோட படைத்தளபதி அறிந்த ரெகினால்டு டயர் அப்படின்றவர். இங்க ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அந்த பூங்காக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியர்களை சுட்டு கொண்டிருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய துயரமான சம்பவத்தை கேட்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன பண்றாங்க? ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு பட்டம் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த பட்டத்தின் பெயர் நைட்ஹுட் அப்படின்ற ஒரு மெடல். நைட்ஹுட் அப்படின்ற ஒரு மெடல். இந்த நைட்ஹுட் அப்படின்ற மெடல், அதாவது வீர திருமகன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த வீர திருமகன் அப்படின்ற பட்டம், ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட அந்த பட்டத்தை ஹி ரினவுன்ஸ்டு, அதாவது அவர் திருப்பி கொடுத்தார். எனக்கு இந்த பட்டம் தேவையில்லை, இந்த மாதிரி எங்களோட இந்தியர்களை கொண்டீங்கன்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வீர திருமகன் நைட்ஹுட் அப்படின்ற பட்டத்தை திருப்பி கொடுக்கிறார், ரினவுன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது, அத மாதிரியே இந்த தகவலை கேட்ட மகாத்மா காந்தியார் அவர்கள் ஓகே ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து ஒரு பட்டம் ஒன்று வாங்கியிருப்பார், கைசரை ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டம். இந்த கைசரை ஹிந்த் அப்படின்ற பட்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, காந்தியார் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது செஞ்ச ஹியூமனிடேரியன் சர்வீஸ், அதாவது மனிதாபிமான சேவைகளுக்காக வழங்கப்பட்ட பட்டம் தான் கைசரை ஹிந்த் அப்படின்ற பட்டம். காந்தி அப்படின்றவர் என்ன பண்றார்? இந்த துயரத்தை கேட்டு தனது கைசரை ஹிந்த் பட்டத்தை ரினவுன்ஸ் பண்றார். ரினவுன்ஸ் அப்படின்னா திருப்பி கொடுக்கிறது. ஸோ ஆங்கிலேயர்கள்ட்ட உங்க பட்டம் எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருப்பி கொடுக்குறார். இந்த மாதிரி நமக்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் நடத்து கொல்லப்பட்டது தான் நமக்கு இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அந்த ரவுலட் சட்டம் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு 1919 இந்த ரவுலட் சட்டம், அதுபோக நமக்கு இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை, அதுபோக நமக்கு கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய இந்தியர்களுக்கு எதிராக நடந்ததுனால 1920ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியார் அவர்கள் இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை யூஸ் பண்ணார்.
ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அது நமக்கு இன்னொரு டாப்பிக்கா இன்னொரு வீடியோ போடப்படும். ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் வரண்டரிஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்ல வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ எல்லாருக்கும். பாய்.